யாழ்ப்பாணத்தில் சகோதரர்களான இரட்டையர்கள் மாவட்ட மட்டத்தில் முதலாவது மற்றும் இரண்டாவது இடத்தினை பெற்றிருக்கிறார்கள். அதை தவிர தேசிய மட்டத்தில் மூன்றாவது மற்றும் ஐந்தாவது இடத்தினை பெற்று அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள். அதை தவிர யாழ்ப்பாண இந்து கல்லூரியின் பெறுவர்கள் தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக வவுனியாவிலே முதல் முறையாக ஒரு பாடசாலை மாணவன் வவுனியா மாவட்டத்திலே முதலாவது இடத்தினை பெற்று சாதனை படைத்திருக்கின்றார். அதை தவிர முஸ்லிம் மாணவி ஒருவர் மாவட்டத்திலே முதலாவது இடத்தினை வவுனியாவிலே பிடித்திருக்கின்றார். இவை தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். அதை தவிர யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்த மாணவன் உயிரை மாய்த்துக் கொண்ட சம்பவம் தொடர்பான செய்தி ஒன்று வெளியாக இருக்கின்றது. அந்த செய்தி தொடர்பாகவும் இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். இந்த விடயங்கள் தொடர்பாகத்தான் இதிலே விரிவாக ஆராய இருக்கின்றோம். இந்த நிலையில் அதற்கு முதல் JK ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து கொள்ள முடியும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். யாழ்ப்பாணத்தில் சகோதரர்களான இரட்டையர்கள் பெரும் சாதனை ஒன்றினை படைத்து அனைவரையுமே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்கள். குறித்த இரண்டு சகோதரர்களும், அதாவது இரட்டையர்களான இரண்டு சகோதரர்களும் யாழ் மாவட்டத்தில் முதலாவது மற்றும் இரண்டாவது இடத்தினை பெற்றிருக்கிறார்கள். அதே போல தேசிய மட்டத்தில் மூன்றாவது மற்றும் ஐந்தாவது இடத்தினை பெற்று சாதித்திருக்கிறார்கள். உயிரியல் பிரிவிலே அவர்கள் இந்த சாதனையை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அனைவருக்கும் தெரியும், 2024 ஆண்டுக்கான உயர்தர பரீட்சை பெறுவர்கள் நேற்று மாலை வெளியாகின்றனர். அதைத் தொடர்ந்து பலரும் தங்களது பிள்ளைகள் உறவினர்களின் பெறுவர்களை வெளியிட்டு வருகின்றார்கள். பலரும் சந்தோஷத்தில் இருக்கின்றார்கள், ஒரு சிலர் கவலையில் இருக்கின்றார்கள். இவ்வாறு பல விடயங்கள் தற்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் ஒரு சில விடயங்கள் ஒரு வரலாற்று சாதனையாக அல்லது திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது. அந்த வகையில் தான் இந்த யாழ்ப்பாணத்திலே இந்த இரட்டையர்கள் படைத்த சாதனை என்பது அமைந்திருக்கின்றது. இந்த இரட்டையர்கள் யார், எங்கு படித்தார்கள் என்று கேட்டால் யாழ்ப்பாண இந்து கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் தான் குறித்த இரட்டையர்கள். அது தவிர யாழ் போதனா வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளரின் மகன்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் அவர்களது பெயர் ஜமுனானந்தா பிரணவன், ஜமுனானந்தா சரவணன் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இரட்டையர்கள் இருவரும் தான் இவ்வாறு ஒரு சாதனையை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பாக தற்பொழுது பெருமளவிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அது தவிர யாழ் இந்து கல்லூரியின் பெறுவர்கள் தொடர்பாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றது. அந்த வகையில் யாழ்ப்பாண இந்து கல்லூரி மாணவர்கள் விஞ்ஞான பிரிவில் 22 பேர் 3A சித்திகளை பெற்றிருக்கிறார்கள். 13 பேர் 2A சித்திகளையும் 6 பேர் A2B சித்திகளையும் பெற்றிருக்கிறார்கள். பௌதிக விஞ்ஞான பிரிவில் 27 பேர் 3A சித்திகளையும் 16 பேர் 2A சித்திகளையும் 11 பேர் A2B சித்திகளையும் பெற்றிருக்கிறார்கள். மேலும் வணிக பிரிவில் ஒருவர் 3A சித்திகளையும் இருவர் 2A சித்திகளையும் 2 பேர் A2B சித்திகளையும் பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இதேவேளை உயிரியல் தொழில்நுட்ப, அதாவது பிடெக் பிரிவிலும் இயந்திரவியல் தொழில்நுட்ப, அதாவது இடெக் பிரிவிலும் தலா ஒருவர் 3A சித்திகளை பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இவ்வாறு அவர்கள் பெறுவர்களை பெற்று யாழ் இந்து கல்லூரி மாணவர்கள் யாழ் இந்து கல்லூரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள். யாழ் இந்து கல்லூரியின் பெறுபேறு இவையாக இருக்கின்றது. அதனை தாண்டி யாழ்ப்பாணத்தில் பல பாடசாலைகளிலும் பல மாணவர்கள் இந்த முறை சாதனை படைத்திருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்கள் அடுத்தடுத்து வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஆனால் நான் இந்த தொகுப்பில் பார்ப்பது விசேடமாக இருக்கின்ற, கவனிக்கத்தக்க அல்லது வரலாற்று சாதனையாக பார்க்கப்படுகின்ற ஒரு சில விடயங்கள், அதாவது எனக்கு கிடைத்த ஒரு சில விடயங்களைத்தான் இதிலே நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். அந்த வகையில் தான் யாழ்ப்பாண இந்து கல்லூரி பெறுவர்கள் தொடர்பாக நான் உங்களுக்கு இதிலே தகவலை பகிர்ந்திருக்கின்றேன். அது தவிர வவுனியாவிலும் ஒரு மாணவன் சாதனை படைத்திருக்கின்றார். வவுனியா மாவட்டத்தில் கணித பிரிவில் முதலாம் இடம் பிடித்து ஒரு மாணவன் சாதனை படைத்திருக்கின்றார். அந்த மாணவன் யார் என்று கேட்டால் வவுனியா வடக்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட கனகராயன் குளம் மகா வித்தியாலயத்தில் கல்வி பயில்கின்ற மாணவனை இவ்வாறு ஒரு சாதனை படைத்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தனோச்சன் எனப்படுகின்ற மாணவன் தான் தனது பாடசாலையை இன்று வரலாற்று சாதனை படைத்த ஒரு பாடசாலையாக மாற்றியிருக்கின்றார். குறித்த பாடசாலையில் இதுவரையில் அந்த பாடசாலை உயர்தர பரீட்சையில் தோற்றிய எந்த மாணவர்களும் எந்த பிரிவிலும் வவுனியா மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெறவே இல்லை. முதல் முறையாக வரலாற்று சாதனையாக இந்த மாணவன் கணித பிரிவில் வவுனியா மாவட்டத்தில் முதலாம் இடம் பெற்று அந்த பாடசாலைக்கு பெருமை சேர்த்திருக்கின்றார். இது தொடர்பான தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த மாணவனுக்கு பலரும் பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றார்கள். அது தவிர வவுனியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தைச் சேர்ந்த மாணவி ஒருவர் கலைப்பிரிவில் 3A சித்திகளை பெற்று வவுனியா மாவட்டத்தில் முதலாம் இடத்தினை பெற்றுக் கொண்டிருக்கின்றார். குறித்த பாடசாலைக்கும் பெருமை சேர்த்திருக்கின்றார். அதேவேளை நான் இதில் இன்னொரு விடயத்தையும் கூறியாக வேண்டும். இவ்வாறு கனகராயன்குள மகா வித்தியாலயத்தில் உயர்தர பரீட்சையில் தோற்றி மாவட்டத்தில் கணித பிரிவு முதலாம் இடம் பெற்ற அந்த மாணவனும்
சிறிய சித்திகளை பெற்ற ஒருவர் தான். எனவே அதனையும் இதிலே நான் குறிப்பிடுகின்றேன். இந்த நிலையில் தான் இவ்வாறான தகவல்கள் தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கிறது. பலர் சித்தி அடைந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் சமூக வலைதளத்தில் தொடர்ந்து தங்களது பிள்ளைகள் இவ்வாறு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகிவிட்டார்கள், சகோதரங்கள் தெரிவாகிவிட்டார்கள், உறவினர்கள் தெரிவாகிவிட்டார்கள், நண்பர்கள் தெரிவாகிவிட்டார்கள் என்று வாழ்த்துக்களை கூறி வருகின்றார்கள். இதனால் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான மாணவர்கள் இவ்வாறு மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அவர்கள் சார்ந்தவர்களும் மகிழ்ச்சியில் இருக்கின்றார்கள். அதை தவிர 3 பாடங்களும் சித்தி அடைந்தவர்களும் இருக்கின்றார்கள். அதை தவிர 3 பாடங்கள் சித்தி அடையாதவர்களும் இருக்கின்றார்கள். அந்த வகையில் 3 பாடங்களும் சித்தி அடைந்தவர்களுக்கு அடுத்த கட்டமாக ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும். டீச்சிங் காலேஜுக்கு போவதற்கான வாய்ப்பு கூட சில வேளை கிடைக்கலாம். இவ்வாறு சிலருக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. அதை தாண்டி 3 பாடங்களும் சித்தி அடையாதவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தற்பொழுது மிக மிக கவலையிலே இருப்பார்கள். இதிலே நான் ஒரு விடயத்தை சொல்லி ஆக வேண்டும். இவ்வாறு பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான அனைத்து மாணவர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேவேளை சித்தி அடையாத மாணவர்களுக்கும் நான் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை ஆரம்பத்திலே சொல்லிக் கொள்கின்றேன். காரணம், உங்களுக்குள் ஒரு திறமை இருக்கும். நீங்கள் நாளை ஒரு தொழிலதிபராகவோ அல்லது நாளை சமூகத்தில் ஒரு உயர்ந்த நிலைக்கோ நீங்கள் வரலாம். ஆகையால் தைரியமாக நீங்கள் அதிலே பயணிக்கலாம். இல்லை, நான் பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக வேண்டும், மீண்டும் ஒரு முறை ஒரு முயற்சி செய்து பார்க்கின்றேன் சொன்னால் அடுத்த முறை நீங்கள் மீண்டும் பரீட்சையில் தோற்றலாம். இவ்வாறு நீங்கள் உங்களது செயற்பாட்டை நீங்களே உங்களது வாழ்க்கையை முடிவெடுத்து பயணிக்கலாம். எனவே இதிலே தோன்று போவதற்கு எதுவுமே இல்லை. இன்று படித்து பலர் நல்ல நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். ஆனால் அனைவரும் நல்ல நிலைக்கு வந்தார்களான்னு கேட்டால் இல்லை. அதாவது பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாக அனைவரும் நல்ல நிலைக்கு வந்திருக்கிறார்களான்னு கேட்டால் இல்லை. சிலர் நல்ல பெரிய உத்தியோகங்களுக்கு சென்று வசதியான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சிலர் ஏன் நாங்கள் தற்பொழுது அரசாங்க வேலையில இருக்கின்றோம், இதனால் எங்கள் வாழ்க்கையை நாசமாய் போய்விட நினைக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதேவேளை அந்த பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகாமல் அல்லது 3 பாடங்களும் சித்தி அடையாமல் வேறு தொழில்களை ஆரம்பித்து அதனூடாக பயணித்தவர்கள் என்று சமூகத்தில் நல்ல நிலையிலும் அதேவேளை பொருளாதார வசதியில் மேம்பட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகையால் படித்தவர்கள் மட்டும்தான் நீங்க நல்லா இருப்பார்களான்னு கேட்டால் இல்லை, படிக்காதவர்களும் முயற்சி செய்தால் நன்றாக இருக்கலாம். நாங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்ற போதுதான் எப்போதுமே நாங்கள் உயரத்தில் இருக்கலாம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இவ்வாறான நிலையைத்தான் இந்த விடயங்கள் தொடர்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். மற்றொரு செய்தியாக, யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி பயின்று வந்த மாணவன் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கவிரத்னம் எனப்படுகின்ற 24 வயதுடைய மாணவனை இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருக்கிறார். குறித்த மாணவன் கொட்டகல பகுதியைச் சேர்ந்தவர் என்று தெரிய வருகின்றது. இந்த மாணவன் யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் இருக்கின்ற விடுதி ஒன்றிலே தங்கியிருந்து யாழ் பல்கலைக்கழகத்திலே கல்வி பயின்று வந்த நிலையில் தான் திடீரென்று இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. கடந்த 26ஆம் தேதி இந்த சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிய வருகின்றது. தொடர்ச்சியாக குறித்த மாணவனின் சடலம் யாழ் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருப்பதாக நேற்று இரவு செய்திகள் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் குறித்த மாணவன் எதற்காக உயிரை மாய்த்துக் கொண்டார் என்பது தொடர்பாக எந்தவித தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை. பல்கலைக்கழகத்தில் ஏதாவது பகிடிவதை ஊடாக அவர் துன்புறுத்தப்பட்டாரா அல்லது உளவியல் பாதிப்புகளால் எதுவும் பாதிப்படைந்தாரா அல்லது ஏனைய காரணங்கள் இருக்கின்றதா என்கின்ற அடிப்படையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதன் அடிப்படையில் கோப்பாய் போலீசார் குறித்த இளைஞனின் மரணம் தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான செய்திகளும் வெளிவந்திருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் ஜெயகாந்தன்.